வார்த்தையால கொண்டதுக்கு அப்புறம் நீ காட்டுற பாசமும் அன்பும் நீ இன்னும் சாகலையான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஏன் மூஞ்ச உட்காந்து டல்லா உருன்னு வச்சிட்டு இருக்க, சோகமாவே இருக்க, எதையும் நினைச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்காத. போய் கண்ணாடி போய் பாரு மூஞ்சு எப்படி இருக்குன்னு. 24 மணி நேரமும் சிரிச்சு கலகலன்னு பேசிட்டு இருந்தேன், நீ இப்ப எப்படி இருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட் உன்னோட ஹெல்த்தை பாரு, டைமுக்கு சாப்பிடு, உடம்பு தான் ரொம்ப முக்கியம். எதையும் நினைச்சு ஒரி பண்ணிட்டு இருக்காத. இன்னைக்கு வேணா உன்னோட நாளா இல்லாம இருக்கலாம், பட் நாளைக்கு கண்டிப்பா உன்னோட நாளா தான் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ நினைச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கை மாறும். உனக்கு நான் அவ்வளோ வலி கொடுத்துட்டேனான்னு கேட்கிற. நான் உனக்கு எவ்வளோ கால் பண்ணேன், எவ்வளோ மெசேஜ் பண்ணேன், ஒரு கால் கூட அட்டன் பண்ணல. அட்லீஸ்ட் நான் உனக்கு முக்கியமா இருந்தேன்னா ஒரு கால் அட்டன் பண்ணி நான் பிஸியா இருக்கேன், ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணேன்னு சொல்லிருக்கான். ஆனா திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கால் பண்ணும்போது உனக்கு வெயிட்டிங் வந்துச்சு. அப்பதான் நான் உன் லைஃப்ல எந்த இடத்துல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யாரோ ஒருத்தங்க கிட்ட பேசுற முக்கியத்துவம் கூட எனக்கு நீ கொடுக்கலன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாவே உயிராவே உன்னை நம்பி உன்னை உலகமா உயிரா சுத்தி சுத்தி வந்தவங்களுக்கு, அவங்க பெத்தவங்களையும் விட்டு நீ தான் வாழ்க்கைன்னு சொல்லி உன்னை தேடி வந்தவங்களுக்கு நீ கொடுத்தது ஏமாற்றமும் துரோகமும் மட்டும்தான். ஈஸியா இவங்களை தூக்கி போட்டு வேற ஒருத்தங்களை தேடி போயிட்டு அவங்க தான் உலகம் உயிர்னு சொல்லி இவங்க முன்னாடியே ஸ்டேட்டஸ் ஸ்டோரி சொல்லி கெத்தா எல்லாமே போட்டுட்டு அவங்க ஒன்னை தூக்கி போட்டு ஏமாத்தினதுக்கு அப்புறம் திரும்ப இவங்களை தேடி வந்து சாரின்னு சொன்னா எதாவது ஏத்துக்க முடியுமா? ஒரு வாட்டி ஒருத்தவங்களுக்கு வலியும் ஏமாற்றமும் துரோகமும் கொடுக்குறவங்களை கூட்டி யோசிச்சு கொடு. அது நரகத்திலையும் விட கொடூரமா வலியொலி.